மூட்டு வலி உடம்பு வலிக்காக சாப்பிட்ற NSAID அப்படின்ற ஒரு அக்ரோனிம். NSAIDனாக்கா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இப்போ வந்து இபுப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக், நான் கமர்ஷியல் நேம் சொல்லலை, இதெல்லாம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் நேம்ஸ். இப்போ ஆர்த்தரைட்டிஸ், பாடி பெயின், இல்லை கிட்னி ஸ்டோன் அடைச்சிக்கிச்சு, கேல் பிளாடர் ஸ்டோன், அதீத வலியை வந்து டக்குன்னு குறைக்கக்கூடிய ஒரு வலி நிவாரண மாத்திரைகள். அந்த மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு 2வது கட்டமாக வந்து அல்சர் வரும். அதில் ஆஸ்பிரினும் பொருந்தும். 3வது நான் பார்த்ததில் நம்மளுடைய மாற்று வைத்திய முறைகள், இயற்கைன்னு நினச்சி நம்ம நம்பி சாப்பிட்றோம். இயற்கை நல்லது தான், ஆனால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் இயற்கை வந்து இப்போ ஆஸ்பிரின் வந்து செயற்கைன்னு சொல்கிறோம். ஆஸ்பிரின் வில்லோ மரத்தினுடைய பட்டையிலேருந்து தயாரிக்கிறது தான். குளோரோகுயின் சின்கோனா மரத்துலேருந்து வரதான். அப்போ அலோபதி இப்போ செயற்கையாக எண்ணத்தை உருவாக்க முடியும். கடவுளோ இயற்கையோ படைச்சதை மீறி மனுஷன் என்ன உருவாக்கிட முடியும்? கெடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பரோட்டா, ப்ராசஸ் ஃபுட்டு இயற்கையை கெடுக்கலாம். பட் புதுசாக நம்ம எந்த பொருளையும் உருவாக்க முடியாது. ஒரு கெமிக்கலை உருவாக்க முடியாது. ஸோ இயற்கையிலேருந்து புறப்பட்ட பொருள்களை தான் வந்து எல்லாமே சாப்பிட்றோம். அதனுடைய ப்ராசஸிங் லெவல் தான் வேறு இருக்கு. இப்போ வந்து இயற்கைன்னு நினச்சி நம்ம வேப்ப கொழுந்து சாப்பிட்றது, நாவப்பழனுடைய விதை இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி சாப்பிட்றது, ஆவாரம்பூ கஷாயம் சாப்பிட்றது, ஊடகங்களில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பி சாப்பிட்றது, அப்படி சாப்பிட்டவங்களுக்கு நான் நிறைய அல்சர் பார்த்துருக்கேன். 1 ஹெலிகோபாக்டர், 2 வந்து அலோபதியில் கொடுக்குற அந்த வலி நிவாரண மாத்திரைகள், 3வது நம்ம விரும்பி போய் எடுத்துக்கிற மாற்று இயற்கை மருந்துகள். இந்த 3 வந்து வயிற்றுக்கு ஒவ்வாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அல்சர் வரும். நீங்கள் சொன்ன கார வகையெல்லாம் இதை அதிகப்படுத்தும் வழிய இல்லை, அல்சர் வராமல் வந்து எரிச்சல் வரும் வழிய மிளகாயினால் அல்சர் வராதுன்றது இன்றைக்கி முக்கியமான தகவல். ஓகே, கண்டிப்பாக.